உமது முகத்தின் ஒளி உம்முடைய மக்கள் மீது ஒளிர்வதாக. உமது இரக்கத்தால் என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, என்னை வெட்கமுற விடாதேயும், ஏனெனில் நான் உம்மை நோக்கி கூவி அழைத்தேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்புக்கினிய இறைமக்களே, பாஸ்கா காலத்தில் நிறைவாக தூய ஆவி பெருவிழாவை கொண்டாடும் உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். திரு அவையின் பிறந்த நாளாகவும் அது புதுப்பிக்கப்பட்ட நாளாகவும் விளங்கும் இன்றைய பெருவிழா நாம் பெற்ற அருள் சாதனங்களின் வழியாக திருச்சபையின் உறுப்பினர்களாக நம்மை இணைத்ததை நன்றியோடு நினைவு கூறுகின்றது. நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் ஆற்றலை மீண்டும் புதுப்பித்து கொள்ளவும், ஆவியானவரின் தெய்வீக உடனிருப்பை நம் வாழ்வில் உறுதிப்படுத்தவும் இன்றைய புனிதமான திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கிறிஸ்துவின் ஆவியின் ஆற்றலும் பிரசன்னமும் இன்றி நாம் இந்த உலகை மாற்றி அமைக்கவோ அவரின் சாட்சிகளாக வாழவோ முடியாது என்பதை இன்றைய திருவழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது. தந்தை கடவுள் தம் தூய ஆவியின் வல்லமையால் இயேசுவை இறைப்பணி ஆற்ற அனுப்பியது போல இயேசு அதே ஆவியை நமக்கும் வழங்கி நம்மை தூய வாழ்வில் வளரவும் உலகின் மாற்றத்திற்கான கருவிகளாக செயல்படவும் வைக்கிறார். நம்முள்ளே இருக்கும் குறைகளை நீக்கி நிறைகளாக்கும் தூய ஆவியானவரின் கொடைகளை பெற்றுக்கொள்ள இந்த நம்பிக்கையோடு இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் நிறைவாய் பங்கேற்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பான இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மை உள்ளவராய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் அனைவரும் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென திருவுளமானீர். ஆண்டவரே, இந்த தண்ணீரை புனிதமாக்கிறலுமை நாங்கள் மன்றாடுகிறோம். மது புனித நாளான இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் தீங்கு அனைத்திலிருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் புனிதமான இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளானது உப்பை பரிவன்போடு ஆசீர்வதித்திரளுமை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியானவர் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இரக்கத்திற்கு
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மையாக்குவாராக. நற்கண்ணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவேண்டி நிலைத்து நின்று ஆண்டவரால் வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாருக்காக காத்திருந்த திருத்தூதர்கள், சீடர்கள் ஆகியோரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி பெந்தைகோஸ்து பெருவிழாவின் திருநாளை நாம் இப்போது தொடங்கியுள்ளோம். அவர்களைப் போன்று நாமும் இப்போது அமைதியான இதயத்தோடு இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். கடவுள் தம் மக்களுக்காக மாபெரும் செயல்களை சிந்தித்து பார்ப்போம். விசுவாசம் கொண்டோர் மீது முதலில் விண்ணக தந்தை அனுப்பிய தூய ஆவியானவர் இவ்வுலகில் தம் பணியை நிறைவுக்கு கொண்டு வர மன்றாடுவோம். ஆண்டவரே இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களும் நாடுகளும் உள்ள அனைத்தும் திருச்சபையை புனிதப்படுத்தினீரே. உலகில் எத்திக்கிலும் தூய ஆவியானவருடைய கொடைகளை பொழிந்து நற்செயல் முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தினர் செய்தது போல இக்காலத்திலும் தூய ஆவியான அருளால் விசுவாசிகளுடைய இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் பெந்தைகோஸ்தே நாளில் திருத்தூதர்கள் அனைவரும் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட
உன்னத நிகழ்வை எடுத்துரைக்கிறது. அன்று சீனாய் மலையில் நெருப்பு வடிவில் தோன்றி 10 கட்டளைகளை கொடுத்த கடவுள் இன்ற தூய ஆவியை நெருப்பு நாக்குகள் வடிவில் அனுப்பி புதிய உடன்படிக்கையை உருவாக்குகிறார். மொழியாலும் இனத்தாலும் பிரிந்திருந்த மனித குலத்தை தூய ஆவியின் வழியாக ஒன்று சேர்க்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிடமிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரே நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 58. பக்கம் எண் 58. ஆண்டவரே என் புகலிடம்
இரண்டாம் வாசகம் முன்னரே. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் தூய ஆவியானவர் கிறிஸ்துவின் உடலாய திருச்சபையை வழிநடத்துவதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை பவுலடியார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவரின் பல்வேறு கொடைகளை கொண்டு நாம் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளையும் ஒன்றிணைத்து வாழ வேண்டும் என்று இந்த வாசத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 7 மீண்டும் 12-13. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராயின்றி வேறு எவரும் இயேசுவை ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காக தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்கள் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே வானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவசனங்கள் 19 முதல் 23 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் இயேசு தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார்.
இதை சொன்னபின் இயேசு அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு என்ன திருநாள்? தூயாவியாருடைய திருநாள். நம்ம சின்ன சின்ன திருநாளெல்லாம் பெருசாக கொண்டாடுவோம். இல்லை, மாதா திருநாளை பெருசாக கொண்டாடுவோம், பங்கு திருநாளை பெருசாக கொண்டாடுவோம், தூணியார் திருநாளை பெருசாக கொண்டாடுவோம். ஆனால் நமக்கு தூயாவிய திருநாள் எவ்வளோ சிம்பிளாக கொண்டாடுறோமோ அவ்வளோ சிறப்பாக சிம்பிளாக கொண்டாடிடும். இல்லை, நமக்கு இந்த உலகத்தில் ஆட்சி காலம் என்பது ஒவ்வொருத்தரும் ஆட்சி காலம் இருக்குதுல்ல. கருணாநிதி ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலம், ஸ்டாலின் ஆட்சி காலம், அதே போல் இப்போது விஜயனுடைய ஆட்சி காலம், அதே போல் இந்த உலகத்தினுடைய ஆட்சி காலம். இதெல்லாம் மனிதர்கள் வந்துட்டு போவாங்க, நிரந்தரம் அல்ல. ஆனால் அன்று மக்கள் கடவுளுடைய ஆட்சி காலம் என்பது உண்டு. இந்த உலகத்தின் தொடக்கம் முதல் ஆண்டவருடைய பிறப்பு வரைக்கும் பிதாவினுடைய ஆட்சி காலம். இரண்டாவது இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதல் அவருடைய விண்ணேற்றம் வரைக்கும் சுதன் இறைமகனாய் இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சி காலம். ஆண்டவருடைய விண்ணேற்றம் முதல் இந்த உலகம் கடைசி வரைக்கும் தூய ஆவியானுடைய ஆட்சி காலம். நம்ம இப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோம்? தூய ஆவியினுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோம். ஆகவே அன்பு மக்கள், இந்த தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் மன்றாடுவோம். தூய ஆவி பல்வேறு வடிவங்களிலே இந்த உலகத்திலே பொழியப்படுகிறார். புறா வடிவிலே திருவிவிலியம் கூறுகிறது, புறா வடிவிலே அவர் இறங்கி வந்தார். நெருப்பு வடிவிலே அவர் இறங்கி வந்தார். இன்னும் அதிகமாக அந்த அபிஷேகம் எண்ணெய் வடிவிலே தூயாவியான வந்த உலகத்திற்கு வருகிறார். பல்வேறு வடிவங்கள் கொடுக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். திருவிழியத்தில் இதை தூய பவுலடியார் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை, நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை, நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். சூடான்னா தூயாவியை பெற்றவர்கள் நெருப்பை போன்று சூடாக இருப்பாங்க. அதை போல் நீங்கள் இல்லை. அதே போல் செத்து போனவர்களுடைய உடம்பு ஜில்லுன்னு இருக்கும், அப்படியும் நீங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டும் இல்லாமல் ரெண்டும் கலந்துருக்கீங்க, அது தப்பு, அது பாவம் என்று கூறுகிறார். ஆகவே தூயாவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் நெருப்பு போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுவதை, அந்த பவுலடியார் கூறுவதை நாம் காண முடியும். மக்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக தூயாவியானவரை குறித்து பேசுவார். நான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன், தூயாவியானவருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் காண்கின்றோம். அது என்ன பாவம்? தூயாவியானவருக்கு எதிரான பாவம் என்ன பாவம்? என்னம்மா? என்னையா? எஸ். அந்த ஒரு நேரம் கோயிலில் ஒரு சிலர் எல்லாம் எவ்வளோ அவசங்கப்படணுமோ அவசங்க செஞ்சாங்க. ஒரு திருடர் நற்கரணை பழையெல்லாம் திறந்து நற்கரணை எடுத்தாங்க. அந்த மக்கள், அது பெரிய பாவமா? எது பாவம்? தூயாவியானவருக்கு எதிரான பாவத்தை நான் ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறுவார். அந்த மக்களே, அந்த தூயாவியான நம்முடைய உள்ளத்தில் பேசுவார். அவருடைய குரலை கேட்டிருக்கீங்களா? அவர் உள்ளத்தில் குரலை கேட்டிருக்கீங்களா? தூயாவினுடைய குரலை கேட்டிருக்கீங்களா? எஸ். அன்பு மக்களே, அவர் உள்ளத்தில் பேசுவார். அந்த குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அந்த செவிமடுக்கலைன்னா தான் அது ஆவியானுடைய குரலுக்கு, அவர் ஆவியானுக்கு எதிரான பாவம். ஆகவே அந்த பகைவனை மன்னிக்கணும் என்று தூயாவியானவர் சொல்லுவார். அந்த பகைவனை அவங்க மேலே தான் சண்டை, அவங்க மேலே தான் குற்றம். அந்த தூயாவியானவர் கூறுவார், அவங்கள மன்னி அப்படின்னு சொல்லுவார். நம்ம மன்னிக்கணும்.
அதே போல் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போங்க என்று சொல்லுவார். அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கண்டிப்பாக பேசுவார். அந்த குரலுக்கு நம்ம செவிமடுக்கணும். பைபிளை எடுத்துட்டு கோயிலுக்கு போங்க என்று கூறுவார். அன்பு மக்களே, அந்த குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதை தான் அன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம ஆவியானுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஆவியானவர் வந்த பின், ஆவியானவருக்கு முன் பின் என்று நாம் இரண்டு வகையாக திருத்துதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பிரிக்கலாம். அந்த திருத்தூதர்கள் ஆவியானவரை பெறுவதற்கு முன் அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. எப்படி? தூய ஆவியானவர் பெறுவதற்கு முன்பாக அவங்க பயந்து வாழ்ந்தார்கள். எதற்கெடுத்தாலும் பயந்தார்கள். அந்த யூதர்களை பார்த்து பயந்தார்கள், சாவை பார்த்து பயந்தார்கள், சிறை வாசகத்தை பார்த்து பயந்தார்கள், நோயை பார்த்து பயந்தார்கள், சாத்தானை பார்த்து பயந்து வாழ்ந்தார்கள். அந்த தூய ஆவியானவரை பெற்ற பின்பாக அவர்கள் தைரியமான திருத்தூதர்களாக மாறுவதை நாம் காண்கிறோம். அதுவரைக்கும் அவங்க பயந்து வாழ்ந்தார்கள். எந்த யூதர்கள் கொன்றுவாங்களோ என்று பயந்தார்கள். நம்மை சிறையில் அடைச்சு விடுவாங்களோன்னு பயந்தாங்க. அதே போல சாத்தானுக்கு பயந்தார்கள், சாவை கண்டு பயந்தார்கள். ஆனால் அன்பு மக்களே, தூய ஆவியானவரை பெற்ற பின்பாக பேதுரு படிக்காதவர் தான். அவர் எல்லா மக்களுக்கு முன்பாக நின்று அவர் பிரசங்கம் பண்ணுவதை நாம் காண்கின்றோம். எங்களை கொல்லுங்கள், சிறையில் அடையுங்கள், இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுவோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுவதை நாம் காண்கின்றோம். அன்பு மக்களை, தூய ஆவியானவரை பெற்ற பின்பாக யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே தான் நாம் தூய ஆவியானவரை நாம் உள்ளத்தில் வைத்தவர்களாக நாம் செல்ல வேண்டும். இரண்டாவது, தூய ஆவியானவரை அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்றால், தூய ஆவியானவரை பெற்ற பின்பாக பெறுவதற்கு முன் காசுக்காக அலைஞ்சாங்க, பதவிக்காக அலைஞ்சாங்க, அந்த புகழுக்காக அலைஞ்சாங்க, சாப்பாட்டுக்காக அலைஞ்சாங்க. ஆனால் அன்பு மக்களே, தூய ஆவியானவரை பெற்ற பின்பாக அவர்கள் உலகமெங்கும் ஆன்மாவை தேடி செல்வதை நாம் காண்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த பணத்திற்கு பின்பாக, பதவிக்கு பின்பாக அலைந்தார்கள். ஆனால் தூய ஆவியானவரை பெற்ற பின்பாக அன்பு மக்களே, அந்த தூய ஆவியானவரை பெற்ற பின் அவர்கள் அந்த ஆன்மாவை தேடி உலகமெங்கும் அலைவதை நாம் காண முடியும். ஆகவே தூய ஆவியானவரை பெறுவது முக்கியமானது. தூய ஆவியானவரை எதற்காக பெற வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து நாம் வெற்றி கொள்வதற்கு தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமையர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா. நமக்கு நம்ம சொந்த திறமையினால பாவத்தை வெற்றி கொள்ள முடியாது, சாத்தானை வெற்றி கொள்ள முடியாது. தூய ஆவியானவருடைய துணை இருந்தால்தான் அந்த பாவத்தையும் சாத்தானையும் சாவையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆவியானுடைய துணை கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆகவே அந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தொடர்ச்சியாக வாசிங்க. இரண்டாவது, நாம் ஜெபிப்பதற்கு நமக்களை தூய ஆவியானுடைய துணை நமக்கு தேவை. ரோமையர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பரிந்து பேசுகிறார். ரெண்டு மக்களே, அந்த தூய ஆவியானவர் துணை இருந்தால்தான் நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே ஆவியானவரை அன்பு மக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவை நோக்கி நாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் அப்பா பிதாவே என்று நாம் கத்தி அவரை நோக்கி நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். இன்னும் அதிகமாக அன்பு மக்களே, ஆவியானவர் நம்ம என்ன பேசணும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருவார். பிரச்சனையான நேரங்களில், குழப்பமான நேரங்களில் என்ன முடிவெடுக்கணும், எப்படி பேச வேண்டும் என்று தூய ஆவியானவர் கற்றுத்தருவார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 10
ம். முழு அந்த மக்களே அந்த நேரத்தில் நம்ம எப்படி பேசணும், குழப்பமான நேரங்களில் என்ன நம்ம அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்தியை தூயாவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். இதே போல அந்த விண்ணகத்தை நோக்கி ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார், முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். முழு உண்மைன்னா என்னம்மா? முழு உண்மைன்னா என்னய்யா? முழு உண்மை, உண்மை தெரியும். முழு உண்மைன்னா என்னம்மா? விண்ணகம் சார்ந்த காரியங்கள், அந்த பரலோகம் சார்ந்த காரியங்களை நோக்கி அந்த ஆவியானவர் வழி நடத்துவார் நம்மை. முழு உண்மைன்னா அந்த உலகத்திலே உள்ளது, ஆனால் முழு உண்மை என்பது விண்ணகம் சார்ந்தது. அந்த விண்ணகத்தை நோக்கி ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அன்பு மக்களே, ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? 3 முக்கியமான காரியங்களை நம்ம செய்யணும். ஒன்று, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருந்தால் அன்பு மக்களே, ஆவியானவரை நாம் இந்த நேரத்திலே இந்த நொடியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்றிருக்க வேண்டும். 2வது, நாம் எல்லாரும் ஒன்று என்ற சிந்தனை நமக்கு வேணும். நம்ம பாவம் அந்த பகைவர்கள் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லோரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள் என்ற சிந்தனை வேணும். நீ ஏழை, நான் பணக்காரன், நீ அந்த குடும்பம், நான் அந்த குடும்பம், நீ பக்கத்தில் உட்காராத, நான் படித்தவன், நீ படிக்காதவங்க என்ற சிந்தனை நமக்கு இருக்கின்ற போது நாம் ஆவியானவரை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் அன்பு மக்களே, நாம் எல்லோ தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஒரே தகப்பனுடைய பிள்ளை என்ற சிந்தனை நமக்குள் இருக்கின்ற போதுதான் அன்பு மக்களே அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது, நாம் அப்பா பிதாவே என்று நாம் வாய் திறந்து ஜெபிக்கின்ற போதுதான் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, பாவம் இல்லாத பரிசுத்தமான உள்ளம், ஆன்மா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும். பகைமை இல்லாமல் நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற சிந்தனையோடு நாம் அமர்ந்திருக்கின்ற போது. 3வது, பிதாவே என்று நாம் வாய் திறந்து ஜெபிக்கின்ற போது, வாய் திறந்து பாடுகின்ற போது அந்த ஆவியானவர் அபிஷேகத்தை அந்த மக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவரை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு 3 காரியங்களை ஒரு புனிதர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அந்த ஆவியானவரை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பார்கள். பாவம் அந்த நோய் வரட்டும், இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் கடன் பிரச்சனை வரட்டும், சந்தோஷமாக இருப்பார்கள். இன்னும் அதிகமாக குடும்பத்தில் இன்னல்கள் இடையூறுகள் இருக்கட்டும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுதான் ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். 2வது, எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிப்பார்கள். எல்லோருக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பார்கள். பாஸ்ட காலம் முடியுது, எத்தனை நற்செய்தி நமக்கு இருக்குது? 4 இல்லை? இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்ன? இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி, வந்துமா பூச வச்சுமா போணுமான்னு இருங்க ஃபாதர் இல்லை. இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி எது? உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்னையா? யோவான் நற்செய்தியா? முதல்ல 4 நற்செய்தியில் முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு, 2வது மத்தேயு லூக்கா, 3வது யோவான் இல்லை? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கு இயேசுநாதருடைய ஞானஸ்தானத்திலேருந்து எழுதுவார். மத்தேயும் மார்க்கும் எங்கேருந்து எழுதுவாங்க? எங்கேருந்து? ஆண்டுடைய பிறப்பிலிருந்து எழுதுவாங்க. ஆண்டுடைய பிறப்பிலிருந்து எழுதுவாங்க. யோவான் என்ன எழுதுவார்? யோவான் 1:1 வாசிங்க. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது இல்லை? அந்த மக்களே, மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டுடைய ஞானஸ்தானத்திலிருந்து எழுதுவார்.
ஆனால் மத்தேயும் மார்க்கும் மத்தேயும் லூக்காவும் ஆண்டவருடைய பிறப்பிலிருந்தே எழுதுவாங்க. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் சொல்வார், இல்லை இல்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலே இருந்தார், தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது என்று கூறுவார். முதல்ல அறிவிக்கப்பட்ட நற்செய்தி எது? முதல்ல அறிவிக்கப்பட்ட நற்செய்தி, முதல்ல இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி நம்ம அந்த பாஸ்கா காலத்தை ஒட்டியது தான். இயேசு உயிர்த்தார், அதுதான் இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி. திருத்தூதர்களுக்கு பேதுரு, யாக்கோப்பு, யோவானுக்கெல்லாம் கோயில் கட்டணுங்கிற ஆசைலாம் கிடையாது, திருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசைலாம் கிடையாது, அசனம் வைக்கணுங்கிற ஆசை கிடையாது, ஞானஸ்தானம் கொடுக்கணும், புதுநன்மை கொடுக்கணும், இந்த ஆசையே சுத்தமாக கிடையாது, பைபிள்லாம் அச்சடிக்கணுங்கிற ஆசைலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன ஆசை தெரியுமா? உலகம் ஃபுல்லாக போகணும், ஆண்டவருடைய இயேசுநாத கடவுளுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார், யூதர்களும் ரோமையர்களும் சேர்ந்து அவரை கொன்றார்கள், சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், நாங்கள் தான் அடக்கம் செய்தோம், இயேசுநாதர் உயிர்த்தார், கடவுளுடைய குமாரன் 3ஆம் நாள் உயிர்த்தார் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை. இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி இறைமகன் கடவுளுடைய குமாரன் 3ஆம் நாள் உயிர்த்தார் என்பது தான் முதல் நற்செய்தி. அந்த மக்கள் அதை எல்லாம் அவங்க சிறையில் அடைக்கட்டும், கொல்லட்டும், சாட்டையால் அடிக்கட்டும், ஆனால் அந்த நற்செய்தி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடணும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆகவே அந்த மக்களே அந்த நற்செய்தியை அறிவிக்கணும். 3வது, நம்ம பாவத்திலிருந்து பகைவர்களை நம்ம மன்னிக்கணும். அதுதான் அந்த ஆவியானவரை பெற்றிருக்கான முக்கியமான காரணம். நாம் ஆவியானவர் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த மக்களே நாம் ஒன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம், 2வது நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை நம்ம பிற மக்களுக்கு அறிவிப்போம். நம்ம கிறிஸ்தவங்க செய்யக்கூடிய பெரிய பாவம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்க செய்யக்கூடிய பெரிய பாவம், நம்ம கோயிலுக்கு வருவோம், நல்ல பாட்டு படிப்போம், ஜெபம் சொல்லுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவோம், ஜம்முன்னு வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிடுவோம். அதுதான் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பாவம். நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவரை குறித்து சொல்லணும். நீங்கள் பைபிள் வாசிங்க அப்படின்னு சொல்லணும், அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ சொல்லணும், கோயிலுக்கு வாங்க இன்னும் சொல்லணும். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கோம்ல, ஆகவே கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லணும். அதே போல் ஜெபமாலை சொல்லுங்க, வீட்டில் ஜெபம் சொல்லுங்க, ஜெபமாலை சொல்லுங்கன்னு சொல்லணும். அதுதான் அந்த மக்களை ஆண்டவர் விரும்பக்கூடிய நற்செய்தி. ஆகவே ஆவியானவரை பெற்றவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிப்பார்கள். பேர் சவேரியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடத்துக்கும் அவர் ஓடி ஓடி போனார். அந்த ஆவியானவர் உள்ளத்தில் இருந்ததுனால தான். அதே போல் நம்முடைய பகைவனை நம்ம மன்னிக்கணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அதுதான் நாம் ஆவியானவரை பெற்றதற்கான அடையாளம். ஆகவே நாம் ஆவியானவரை அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம், அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம், அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமன். ஆனால் எழுந்து நின்று விசுவாசத்தை உற்சாகமாக அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளிடம் நாம் பிள்ளைகளுக்கு உரிமையோடு சுதந்திரத்தோடு நம்முடைய தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, தூய ஆவியின் பெருவிழாவை கொண்டாடும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்ற நற்செய்தி வாக்குக்கேற்ப ஒற்றுமையின் ஆவியை பெற்று இறையாட்சியின் உயிர் துடிப்புள்ள சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக அமைதியின் அரசரே, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று நீர் அருளிய தெய்வீக அமைதி இவ்வுலகில் நிலவச் செய்யும். பெந்தேகோஸ் நாளில் பல்வேறு மொழிகளை பேசிய மக்களை ஒன்றிணைத்தது போல பிரிந்து கிடக்கும் உலக தலைவர்களையும் எம் நாட்டு தலைவர்களையும் ஒருமித்த கருத்துக்கும் ஒற்றுமையின் பாதைக்கும் அழைத்து வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர் மற்றும் கிறிஸ்தவ வாழ்வுக்காக புதுப்பிக்கும் இறைவா, உம் ஆவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்ற வாக்குக்கேற்ப எம் பிள்ளைகளும் இளையோரும் தூய ஆவியின் வழிநடத்துதலை பெற அருள் புரியும். அவர்கள் உலக கவர்ச்சிகளில் மயங்காமல் தங்களில் எதிர்கால வாழ்வை நல்வழியில் தேர்வு செய்து நிறை வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு மக்கள் மற்றும் குடும்பங்களுக்காக அருள் வரங்களின் உறவிடமே அருள் கொடைகள் பல வகைப்பட்டதாக இருந்தாலும் ஆவியானவர் ஒருவரே என்பதை நாங்கள் உணரச் செய்யும். எங்கள் பங்குகளிலும் அன்பியங்களிலும் குடும்பங்களிலும் வாழும் நாங்கள் அனைவரும் ஒரே உடலின் உறுப்புகளாய் இணைந்து செயல்படவும் தூய ஆவியார் தரும் ஒன்றிப்பில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிபாட்டு சமூகத்திற்காக ஒளியானவரே, இத்திருப்பலியில் கூடியிருக்கும் எங்கள் அனைவர் மீதும் உமது தூய ஆவியானவர் எழுந்தருளி வரச் செய்யும். உம்மில் நம்பிக்கை கொண்டுள்ள எங்களின் இதயங்களில் உமது தெய்வீக அன்பில் தீயினால் நிரப்பி நாங்கள் அனைவரும் ஆவின் வரங்களை பெற்று என்றும் ஒன்றிப்பில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மன்றாடுவோம். ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அவருடைய வழிநடத்துதலில் நாம் வாழ வேண்டும். வரத்திற்காக ஜெபம் செய்வோம். இரக்கமே உருவான இறைவாமை இறந்து மன்றாடும் திருச்செவனுடைய எளிய ஜெபங்களை தயவாய் கண்ணோக்கியருளும். எங்களுடைய தகுதியில் எங்களுடைய செல்வத்தில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் கேட்ப தந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
மக்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான புனிதமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, உம் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூய ஆவியானவர் இந்த கல்வாரி திருப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த வேண்டும் உம்மை வேண்டுகின்றோம். அவரே எங்களை நிறை உண்மை நோக்கி வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவரச் செய்கின்றீர். உம்முடைய ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூய ஆவியை வழங்கினீர். திருச்சபை பிறந்த இந்த நாளிலே அதே ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் இறை அறிவையும் ஞானத்தையும் ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே விசுவாசத்தில் அவரை அறிக்கையிடச் செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து வானக தூதர்கள் புனிதர்களோடு நாங்களும் சேர்ந்து உமை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். அவருடைய குரலை கேட்கணும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழணும் என்பதற்காக மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவி நம்மை வழிநடத்த வேண்டும் விரும்புகிறார். இப்படி போகணும், இப்படி பேசணும், இப்படி வாழணும் என்று ஆவியானவர் நம்மை கற்றுத்தருகிறார். அவருடைய குரலுக்கு செவிமடுக்கணும். அதற்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடுமை நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமுமாகவும் எங்களுக்கு இந்த காணிக்கைகள் மாறுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: ஆண்டவரே, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். தந்தாயங்களை ஆசிர்வதியும். உம்முடைய புனித திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையை வழிநடத்துகின்ற எம்முடைய திருத்தந்தை லியோ, எம்முடைய தலாயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் உமது அன்பில் நிறைவேறச் செய்தருளும். அன்பு தந்தை இறைவா, உம்முடைய சன்னிதானத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உம்முடைய மக்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, உமது ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருளும் தகப்பனே. ஆவியானுடைய குரலுக்கு செவிமடுத்து அதை கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். மேலும் உயிர் தழுவோம் என நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமீக்கம் திருமுனேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்களுடைய குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். எங்கள் பாவங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுடைய நோய்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, எங்களுடைய கடின உழைப்பின் மீது இரக்கமாயிரும். எங்கள் குழந்தைகள் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம்முடைய பாதுகாவலர் சுவாமிநாதர், மேலும் இவ்வுலகிலே மொக்கொந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்களும் விண்ணக வாழ்க்கையிலே தோழமை கொண்டு உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்க ஆயத்தமாவோம். நம்ம கைகளை நீட்டி ஜெபம் செய்யக்கூடியது நம்முடைய வழக்கம். நாம் கரங்களை நீட்டி ஜெபம் செய்வோம். நம்ம கடவுளுக்கு முன்பாக மட்டும்தான் கை நீட்டி ஜெபம் பண்ணணும், பிற மனிதர்களுக்கு முன்பாக கிடையாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளை, ஆகவே நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் கை நீட்டி ஜெபம் செய்வோம். அன்பு மக்களே, ஆண்டவரை நோக்கி கை நீட்டுகின்ற போது பிற மனிதர்களிடம் கை நீட்ட தேவையாக இராது.
பணத்துக்காக, பதவிக்காக யார்கிட்டையுமே ஆண்டவர் கை நீட்ட நம்மை விடமாட்டார். ஆகவே நம்முடைய நல்ல ஆண்டவரிடம் கை நீட்டி ஜெபம் செய்வோம். நம்ம கோயிலுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வாங்காமல் போனீங்கன்னா கோயிலுக்கு வராமலே இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மக்களே, நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போகணும். குற்றாலத்துக்கு போயிட்டு யாரும் குளிக்காமல் வருவாங்களா? அதே போல் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம ஆசீர்வாதத்தை வாங்காமல் வீட்டுக்கு போகக்கூடாது. கடமைக்காக வரவே கூடாது. ஆண்டவரும் ஆசையோடு இருக்கிறார். என் மகன் என் மகள் என்னை தேடி வந்திருக்கிறாங்க, அவங்க விரும்பி கேட்பதை நான் கொடுக்கணும் என்று நம்முடைய தகப்பன் ஆசையோடு காத்திருக்கிறார். ஆகவே என் மக்களை ஏதாவது ஒன்றுக்காக நீங்கள் கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் அன்பு கணவனுக்காக, உங்கள் அன்பு மனைவிக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குழந்தைகளுக்காக ஆண்டவர்கிட்ட கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. திருமணக்கார வரத்துக்காக, குழந்தை செல்வத்திற்காக, ஏதாவது ஒன்றுக்காக கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நோயிலிருந்து விடுதலை செய்யணும் என்பதற்காக ஆண்டவர்கிட்ட கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பாவங்கள், நோய்கள், சாத்தானுடைய கட்டுகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளுமை நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற விண்ணக வாழ்வுக்காகவும் மீட்பரான வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. மக்களே, கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் அமைதிக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவர் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே நான் உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பாராமல் திருச்சபையுடைய விசுவாசத்தை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான அமைதியும் ஒற்றுமை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற அமைதியையும் ஆசீர்வாதத்தையும் பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வு தருவதாக. ஆண்டவரே, நாம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதிக்கும் தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் இறைவனின்
இறைவனின் செம்மறி, நமக்கு தூய ஆவியை அருளும் கடவுளுடைய குமாரன். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். பக்கம் எண் 128. பக்கம் எண் 128. அறிவிப்பு நோட்டு இருக்கோ? அறிவிப்பு திருமண இருக்கிறது, திருமண அறிவிப்பு இருக்கோயா? திருமண அறிக்கை இல்லாமல் இறைவன் திரு அருளால் தூத்துக்குடி மறை மாவட்டம்
என்ன நகர்? என்ன நகர்? தூத்துக்குடி மறை மாவட்டம் ஞானப்பிரகாசியார் பட்டண பங்கு புள்ளிய நகரில் இருக்கும் தந்தை அந்தோணி மாதவடியான், தாய் அந்தோணி கிளாரன்ஸ் மேரி, இவர்கள் மகன் பாக்கிய செல்வனுக்கும், சிவகங்கை மறை மாவட்டம் சாயல்குடி பங்கு தந்தை பிரான்சிஸ், தாய் கிறிஸ்டின் மேரி, இவர்கள் மகள் அந்தோணி பாக்கிய பேரின்ப மரியாளுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது 3வது அறிக்கை. திருமணத்தில் விக்கினம் ஏதும் இருந்தால் பங்கு தந்தையிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகிய உங்கள் கடமை. அந்த மக்களே, இந்த மாதம் 28ஆம் தேதி நம்முடைய மகன் பாக்கிய செல்வன் பேரின்ப மலருடைய திருமணம் நடைபெற உள்ளது. புதிய குடும்பத்திற்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்தவர்கள் மரியாயின் சேனையர். மரியான் சேனை சார்ந்த எல்லா உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் பாராட்டுகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லா வாசித்தாங்க. அன்பிய கூட்டங்கள், அன்பியம் நடைபெறும் இல்லங்கள் சுவாமிநாதர் அன்பியம் திரு கே பாஸ்கர் ஆஞ்சலா இல்லத்திலும், அந்தோனியார் அன்பியம் திரு தினகர் ரூபி இல்லத்திலும், ஆரோக்கிய அன்னை அன்பியம் கிரகோரி ஃப்ளாரன்ஸ் இல்லத்திலும் நடைபெறும். எல்லா இறைமக்களும் இந்த அன்பிய கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை நம்முடைய ஆலயத்தை சுற்றி 25ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தை சுற்றி ஜெபமாலை ஜெபிக்கப்படும். வரக்கூடிய சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் தொடர் ஜெபமாலை நடைபெறும். 30ஆம் தேதி தொடர் ஜெபமாலை நடைபெறும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். மன்றாடுவோமாக. மக்களே, நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு மிக்க நன்றி. நல்ல உற்சாகமான வரவேற்பு எல்லா இறைமக்கள் கொடுத்தீங்க. ஆகவே எல்லா இறைமக்களுக்கும் என் சார்பாக பாராட்டுகளை வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இறைமக்கள், நீங்கள் எனக்காக சிறப்பாக ஜெபியுங்கள். நான் பங்கு இறைமக்களை ஆண்டுடைய பாதையில் தொடர்ந்து வழிநடத்துவதற்கு இறைமக்கள் எனக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. இந்த மக்களையும் கடவுள் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த புதிய வாரத்திற்காக நன்றி சொல்வோம். ஆண்டவர் அதிகாலையிலே நம் எல்லோரையும் தேவாலயத்திற்கு கணவன் மனைவியாக அழைத்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்வோம். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்த ஆவியான மூலமாக நம்மை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக நம்முடைய ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்பு தந்தை இறைவா, அந்த நேரத்தில் நம்மை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகாலையிலே மை காண்பதற்கும் உம்முடைய தேவாலயத்தை வருவதற்கும் மை வாயார பாடி புகழ்ந்ததற்கு எங்களுக்கு கொடுத்த மேலான வாய்ப்புக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எவ்வளவோ நல்லவர்கள், எவ்வளவோ புனிதர்கள் உமக்கு மேலான ஆராதனை செலுத்துகின்ற போது ஆண்டவரே, எங்களுடைய பாவிகளாகி எங்களுடைய எளிய ஆராதனை ஏற்றுக்கொண்டமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆவியானுடைய திருநாளை ஆண்டவரே நாளில் நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே. ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரிய உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் தகப்பனே. இந்த ஆவியானுடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் தகப்பனே. ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டுமை நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரை கொடுத்த புதிய நாளுக்காக, புதிய வாரத்திற்காக நன்றி. இந்த வாரம் முழுவதும், இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு உகந்த நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வரத்தை தாரும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செல்லக்கூடிய பயணங்களை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆசீர்வதியும்.
இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டு நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்கள் குழந்தைகளும் உம்மை பின்பற்றி வாழக்கூடிய வரத்தை தாரும். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்காக தலை வணங்கி கொண்டாடுவோம். தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியானவரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட கடவுள் தமது ஆசியால் உங்களை மகிழ்ச்சியுற செய்து அதே தூயாவின் திருக்குடைகளால் உங்களை நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமைகள் அனைத்திருந்த ஆற்றுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உச்சரித்து ஒளிந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே விசுவாசத்தில் அறிக்கையில் ஒருங்கிணைத்து திருவுளம் கொண்ட ஆவியானவர் அதே விசுவாசத்தில் உங்களை நிலைத்திருக்கச் செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. பக்கம் எண் 303. பக்கம் எண் 303. மக்களே, தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய வரவேற்பு 5 நிமிடத்தில் முடிஞ்சிடும். மக்கள் இன்று மாலையில் நற்செய்தி கூட்டமானது நடைபெறும். எல்லா மக்களும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு இறை மக்களே, அனைவருக்கும் வணக்கம். புதிதாக வந்திருக்கும் நம் பங்கு தந்தைக்கு வரவேற்பு. தந்தையின் பெயர் சலேத் ஜெரால்டு. ஃபாதர் நம்ம பைபிளில் படிக்கும், நாம் ஆவியிலும் உண்மையிலும் நீரிலும் பிறந்தால்தான் விண்ணகத்தில் நுழைய முடியும். நம்மளை ஆவியில் பிறக்க வைக்கிறதுக்கு தான் அந்த சிறப்பான பணியை செய்கிறதுக்கு பங்கு தந்தை புதிய பங்கு தந்தையாக நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நாம் ஆவியில் மென்மேலும் வளர ஊக்குவிக்க, நமக்கு உரமிட்டு நம்மளை வளர்க்க பங்கு தந்தை வந்திருக்காங்க. அவர்கள் பணி சிறப்பாக அமைய வாழ்த்தி நமது புனித சாமிநாதர் ஆலய இறைமக்கள் சார்பாக சபை தலைவர் ஜோசப் ஸ்டீபன்ராஜ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்கிறார்கள். அடுத்து அன்பியங்கள் சார்பாக புனித சாமிநாதர் அன்பியம், ஆரோக்கிய அன்பியம், அந்தோணியார் அன்பியம் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மரியாயின் சேனை திருக்குடும்ப சபை, பக்த சபைகள் சார்பாக பொன்னாடை போட்டு தந்தை அவர்களை வரவேற்றோம்.
தந்தை அவர்களுடைய ஆசியுரை. அந்த மக்களே, உண்மையாகவே மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு மிக்க மகிழ்ச்சி. 23ஆம் அருளப்பர் அப்படின்னு ஒரு திருத்தந்தை அவங்க பணி பொறுப்படுத்திட்டு, நான் இந்த இவ்வளவு பெரிய திருச்சபை எப்படி வழி நடத்துவேன் அப்படின்ட்டு அப்படி சோகமாக படுத்தார். அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் ஒன்றும் கவலைப்படாத, நிம்மதியாக தூங்கு, நீ வழி நடத்தக்கூடியது நீ இல்லை, நான் தான் திருச்சபை வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல் வழி நடத்தக்கூடியது நான் அல்ல, மாறாக ஆண்டவர் தான் நம்முடைய திருச்சபை பங்கை வழி நடத்துவார். அன்பு மக்கள், எனக்கு ஒரே ஒரு ஜெபம்தான், ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும். அதுதான் நான் ஜெபம் பண்ணுறேன். என்ன திருத்தூதர்களை எல்லாம் பயன்படுத்தியது போல் என்னையும் பயன்படுத்தும் என்று நான் ஜெபிக்கிறேன். அன்பு மக்களை, நாம் சிறப்பாக ஆண்டவர் விரும்புகின்ற இறையாட்சியை நாம் சிறப்பாக கட்டி எழுப்புவோம். ஒரு முழங்கல் போட்டீங்களாமா? சின்ன ஜெபம் சொல்லுமா? அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்திலுமை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். எங்களை எல்லோரையும் ஒன்று சேர்த்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பணியாளனாக, உம்முடைய வேலைக்காரனாக என்னை தேர்வு செய்தமைக்கு உமக்கு நன்றி தகப்பனே. இன்னும் அதிகமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உம்முடைய இறையரசு, உடைய குமாரன் அறிவித்த இறையரசை கட்டி எழுப்பக்கூடிய ஆற்றலையும் தெம்பையும் எங்களுக்கு நிறைவாக தாரும். இதையெல்லாம் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிறைய ஆசீர் வழங்குவாராக. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. தேங்க்யூ மேம். குட்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவக்கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர். ஆண்டவர் சியோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரவேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறை அச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவ செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர் பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே.